அண்ணாமலை போட்டோ போட்டு அண்ணாமலை பேர்ல ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு நீங்க வழி நடத்துறீங்க. அது அண்ணாமலை சொல்லாம செய்ய முடியுமா? நீங்களே சொல்லுங்க உங்க மனசாட்சி தொட்டு. இல்ல இதுவரையில அண்ணாமலை இப்ப வந்து அண்ணாமலை பார்த்து கை கொடுத்து சேகன் கொடுத்து கூட போய் பார்த்தது கிடையாது. இல்ல அந்த விஷயம் நான் கேட்கவே இல்லைங்க. இல்ல அண்ணாமலை என்கிட்ட சொன்னாரு சொல்ல முடியாது. நீங்க அது சொல்ல வர அண்ணாமலை எல்லாம் சொல்லல. சரிங்க, அவர் ஒரு ஐபிஎஸ்ங்க. அவர் ஒரு ஐபிஎஸ். அவர் போட்டோ போட்டு அவர் பேர்ல ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி நடத்துறீங்க. அவர் இல்லாம பண்ண முடியுமா? நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. அப்ப வந்து இப்ப இது அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்கிற மாதிரி தானே தெரியும். அதுதான் அதுக்குதான் திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம், நாங்க சேவை தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அண்ணாமலை அன்பு அறக்கட்டளைன்றது ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? பண்ணிப்பாங்க. அதை பத்தி எனக்கு ஃபுல்லா தகவலும் தெரியாதுங்க. நாங்க வந்து பண்றோம், யாரும் எங்களை வந்து பண்ணு சொல்லல. ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ரிஜிஸ்டர் பண்ண இல்ல இல்ல ஜி சொல்லிடு பதில ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நாங்க அண்ணாமலைட்ட ஒப்புதல் வாங்கணுங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இல்ல அண்ணாமலையே சொல்லிட்டு தனியார் அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. என் பேர்ல யாரும் இயக்க ஆரம்பிக்க கூடாது, என்னோட போட்டோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. அதை மீறி எல்லாரும் செயல்படுறாங்க. அது ஆர்வத்துல அவர் மேல அன்பு இருக்குதா இல்லையா? அது வந்து ஒரு ஆர்வத்துல ஒரு அன்ப, அதாவது எப்படி சொல்றேன்னா அவங்க கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேனே, ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கிராமத்துல ஒரு கோயில் வச்சிருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு தத்துவம் சொல்லினா இருந்தா எப்படி? அதுக்கு டக்குன்னு ஒரு தீர்வு தப்பு இல்ல, தப்பு சரிதை பத்தி பேசல, நான் பொதுவா பேசுறேன். எல்லா விஷயத்தையும் தத்துவம் சொல்லினே இந்த பழமொழி சொல்லினே இருந்தா அதுக்கு தீர்வு கிடைக்காதுங்க. தீர்வு இல்லங்க. உங்களுக்கு புரிய வைக்கணும். உங்களுக்கு ஏத்த மாதிரி போற மாதிரி டைரக்டாவே சொல்லலாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அண்ணாமலை, அவர் என் போட்டோ பயன்படுத்தாதீங்க, என் பேர் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை பயன்படுத்தினா அவரை மதிக்கலன்னு தானே அர்த்தம். முரட்டுத்தனமான அன்புன்னு சொல்றதா இல்ல அறிவில்லாத ஒரு அன்புன்னு சொல்றதா என்னன்னு சொல்றது? இப்ப சொன்னல அவருடைய பர்சனல் விஷயத்துக்கு பாதிப்பு ஏற்படுது. அண்ணாமலை வந்து யாருக்கும் தெரியாம ஒரு கூட்டத்தை கேக்குறாரு அப்படின்னு அண்ணாமலையை எதிர்க்கிற மற்ற கட்சிக்காரர்கள் வந்து மேலத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்கல்ல, அது உறுதி ஆயிடும்ல. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து எல்லாத்தையும் பேஸ் பண்ற மாதிரி தான் அது அவர் பாத்துக்குவாரு. அண்ணாமலை அப்படி வீடியோ போட்டு எதுக்கு போட்டிருந்தாருன்னா, அண்ணாமலை நற்பணி மன்றம் திருநெல்வேலியில ஒருத்தவங்க ஆரம்பிச்சாங்க. திருநெல்வேலியில ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை மையம் அதை பேஸ் பண்ணியே சொல்லியிருந்தாரு. மனசுக்குள்ள சந்தோஷம், எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க நிரூபிச்சாங்களா என்னன்னு தெரியல. நாங்க இப்ப பண்றோம், எங்களுக்கு அது மாதிரி நாங்க உடன்பாடு இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னு வச்சுங்க, நாங்க நிறுத்திட்டு போறோம், அவ்வளவுதானே.